சித்தர் போற்றி, சிவம் போற்றி, எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி. அன்னை காமாட்சியின் பொற்பாத கமலங்களை வணங்கி இந்த இனிய வேளையிலே ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றிய ஒரு நுட்பமான ஒரு வித்தியாசமான பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே ஜாமக்கோல் பிரசன்னம் கேட்ட கேள்வி நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி மிக துல்லியமான பதிலை கொடுக்கக்கூடியது என்பதில் ஐயமில்லை. அதே சமயம் கேட்ட கேள்வி நடக்காது என்று சொல்லும்போது பிரசன்னத்தில் சில விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அந்த விதியின்படி அது பார்த்தால் நடக்கும் என்றும் நடக்காது என்று நாம் முடிவு பண்ணி விடலாம். சரி, அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய இந்த பிரசனத்தில் ஒரு நுட்பமான வித்தியாசமான பதிவு என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி? பிரசனத்தை பொறுத்தவரை கேள்வி நடக்கும் என்பதற்கு சில விதிகளும் நடக்காது என்பதற்கு சில விதிகளும் இருக்கிறது. உதாரணமாக பார்த்தால் நடக்காது என்றால் உதயத்திலோ ஆரிடத்திலோ கவிப்பு இருந்தால் அந்த கேள்வி நடக்காது. அதே போல் உதயத்திலோ ஆரிடத்திலோ பாம்பு கிரகம் இருந்தாலும் அந்த செயலை நடத்துவதற்கு தடையை காட்டும், நெருக்கடியை ஏற்படுத்தும். அதே போல் நாம் எதை கேட்கிறோமோ அந்த செயல்பாடு கூடுமானவரை நடக்காது என்று நாம் முடிவு பண்ணி விடலாம். இது பொதுவான விதி. ஆனால் இன்றைய பதிவு அப்படி அல்ல. விதி தாண்டி, ஆனால் விதிக்கு உட்பட்டு சில விஷயங்களும் இருக்கின்றன என்பதை பற்றித்தான் இந்த பதிவு. இந்த பதிவிலே ஒரு அன்பர் கேட்ட கேள்வி நடக்குமா நடக்காதா என்று பார்க்கும்போது அந்த கேள்விக்கு சில நண்பர்கள் குழுவிலிருந்து பதிலை கூறியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 பேர் அந்த பதில் கூறியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் பாதி பேர் நடக்கும் என்றும் பாதி பேர் நடக்காது என்றும் முடிவு பண்ணார்கள். ஒரு சிலர் ஓரிருவர் மட்டும் 2 விதமான செயல்பாடுகளை கொண்டு இப்படி அப்படி என்று பதில் சொன்னார்கள். அப்படியானால் நாம் என்ன ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று பார்த்தால் அதுதான் இங்கே நுட்பமான வித்தியாசமான பதிவு என்று சொல்லப்பட்டது. என்ன? ஒரு வாடிக்கையாளர் கேட்கிறார். தன்னிடம் வந்த வாடிக்கையாளர் விசாவுக்காக அப்ளை செய்திருக்கிறார். அவர் கிடைக்குமா என்று ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்கிறார். பதில் சொல்லுங்கள் என்று நம்மிடம் கேட்டார். அந்த பிரசனம் போடப்பட்டது. இந்த பிரசன்னமானது 22 மார்ச் மாதம் 2026 இரவு 10:43 27 நொடிகள் அளவிலே ஞாயிற்றுக்கிழமை என்று போடப்பட்டது. அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம், சுக்லபட்ச பஞ்சமி. இதோடு இது போட்ட வேலை என்று பார்த்தால் கௌரி விஷ கௌரியாக இருக்கிறது. ஹோரை புதன் ஹோரை. சரி, இதுதான் நிலவரம். இது பிரசன்னம் போடப்பட்ட நேரத்தில் இருந்த ஒரு தன்மை. அதே சமயம் பிரசன்னம் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் கடக உதயம். 6 இடம் உதயத்திற்கு 6ஆம் வீட்டில், உதயாதிபதி உதயத்திற்கு 8ஆம் வீட்டில் கும்பத்தில் இருக்கிறார். 6 அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து உதயத்தை நோக்கி வருகிறார். கவிப்பு எங்கே என்று பார்த்தால் 6 இடத்திலேயே இருக்கிறது, அதாவது தனுசு மனையில். அந்த இடத்திலே மற்றொரு முக்கியமான ஜாமகிரகமான பாம்பு 6 இடத்தில் இருக்கிறது. இதுதான் இங்கே பிரதானமான முக்கியத்துவமான செயல்பாடு இந்த பதிவு பற்றி. கவிப்பு யாரை கவித்திருக்கிறது என்றால் 6ஆம் வீட்டிலிருந்து கவிப்பு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனை கவித்திருக்கிறது. இதுதான் கிரகங்கள், ஜாம கிரகங்கள் பிரசனத்தினுடைய நிலைப்பாடு. பிரசனத்தை பார்க்கும்போது கேட்ட கேள்வியிலே பாம்பு உதயத்திலேயோ 6 இடத்திலேயோ நின்றுவிட்டால் அந்த செயல்பாடு கேட்ட கேள்வி நடப்பதில் தடையை காட்டும்.
ஆனால் இதே விதியை எல்லாவற்றுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது. இங்கே 6 இடத்தில் பாம்பு இருக்கிறது, கவிப்பும் இருக்கிறது. அப்போ கேட்ட கேள்வி என்னாகும்? நடக்காது என்றுதான் நாம் பார்த்த உடனே சொல்லிவிட முடியும். இதுதான் மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது தெரியக்கூடிய பதில். இதைத்தான் பலர் இது கேட்ட கேள்வி நடக்காது. என்ன கேள்வி? நாங்கள் வெளிநாடு செல்றதுக்காக விசா அப்ளை பண்ணியிருக்கிறோம், கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. தாயும் மகளும் போகிறாங்க, கிடைக்குமா அப்படின்னு. இப்போ கேள்விங்கிறது உதயம், கேள்வியாளர் அப்படிங்கிற உதயாதிபதி. அப்போ உதயத்துக்கு 8ஆம் வீட்டில் போய் சந்திரன் நிற்கிறார், உதயாதிபதி. அப்போது மறைவு ஸ்தானத்தை நிற்கிறாங்க அப்படிங்கிற போது நடக்குமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு. சரி, 6 இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உதயத்துக்கு 6ஆம் வீட்டில். அப்போ அந்த நிலைப்பாடும் பார்த்தா 6 மறைவு ஸ்தானம் அங்கே நடக்குமா அப்படிங்கிற போது நமக்கு கிடைக்கிற சந்தேகம்தான். ஏன்னா கவிப்பும் வேறு அங்கே இருக்குதே அப்படின்னு நமக்கு தோணும். சரி, குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து உதயத்தை நோக்கி வர்றார், சிம்மத்திலிருந்து உதயத்தை நோக்கி வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்தவன் நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் நடக்கும் அப்படின்னு. ஏன்? உதயத்தை நோக்கி குரு வந்தால் அந்த விஷயம் நடக்கும். என்ன, நம்ம எதிர்பார்த்த மாதிரி உடனே நடக்காது, சற்று காலதாமதம் ஆகும். ஆனால் சுபமாக நாம் நினச்ச மாதிரி நடக்குங்கிறது தான் குரு உதயத்தை நோக்கி வருவது. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அப்போது கேள்வி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். எப்போ நடக்கும்? நடக்கும்னு தெரிஞ்சு அடுத்த கேள்வி தானே. நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டாங்க, ரைட். எப்போ சார் நடக்கும்? அடுத்த கேள்வி தானே வரும். இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது? சரி, ஆனால் 6 இடத்துல கவிப்பு இருக்க, இது எப்படி நீங்கள் நடக்கும்னு சொல்கிறீங்க? இங்கே தான் நம்ம கவனிக்கணும். 10ஆவதுக்கு 6 இடத்துல பாம்பும் வேறு இருக்குதே அப்படின்னாங்க. சாதாரண மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பாம்பு இருந்தால் அந்த கேள்வி தடைப்படுத்தும், நடக்காது, ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கிவிடும். ஆனால் ஒரு நபர் வெளி மாநிலமோ வெளிநாடோ சொல்லக்கூடியதாக இருந்த கேள்வி வந்தால், அல்லது ஒருவர் கருவுற்றிருக்கிறாரா என்று கேட்கப்படும் போது இந்த 2க்கும் பாம்பு சம்பந்தப்பட்டால் அந்த கேள்வி நடக்கும். இதுதான் இங்கே சிறப்பான ஒரு நிலைப்பாடு. அப்படி பார்க்கும்போது 6 இடத்துலையே பாம்பு அப்படின்னா அங்கே நெருக்கடி அல்ல. அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க சொல்லக்கூடியது சரிதான் அப்படிங்கிற சரிபார்த்தலில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவங்க தயாராகிருக்கிறாங்க. கவிப்பு அங்கே இருக்கே சார், கவிப்பு 6 இடத்தில் இருந்தாலும் கவிப்பினுடைய பாகை பார்க்கும்போது 9 பாகை 18 கலை. ஆனால் 6 இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பாகை 41 கலை நிற்கிது. அப்போது 6 இடத்து கவிப்பு கடந்து போயிருச்சு. 6ஆம் வீட்டில் இருந்த கவிப்பு 5ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனை கவித்திருக்கிறது. சரி, பாம்பு வருதே. 6 இடம் எப்பவுமே நடந்த நிகழ்வை சுட்டி காட்டுவது. அதற்கு அடுத்தது பார்த்தோன்னா 6 இடத்தை நோக்கி வரக்கூடிய கோள் நடக்க போகிற நிகழ்ச்சியை சுட்டி காட்டுவது. இதை வைத்து பார்க்கும்போது கவிப்பு சூரியனை கவித்து எதை காட்டுகிறது என்றால் அரசு அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலே இந்த செயல்பாடு பெண்டிங்கில் இருக்குது அல்லது ப்ராசஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே போல் 6 இடத்தை நோக்கி வரக்கூடிய கோள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை சுட்டி காட்டுகிறது என்றால் அந்த கேள்வி நடக்கும். 6 இடத்தை நோக்கி வருது. ஏன்னா இவங்க வெளிநாடு செல்லக்கூடிய விஷயத்தை கேட்குறாங்க, அப்போ நடக்கும்னு அர்த்தம். சிறப்பு நிலையின்படி பாம்பு 6 இடத்தை நோக்கி வந்தால் நடக்கும்னு அர்த்தம். சரி, 6 இடம் இருக்கக்கூடிய பாகை 20.41 பாகை, பாம்பு இருக்கக்கூடிய 23.16, கிட்டத்தட்ட ஒரு 3 பாகை வித்தியாசம்தான் இருக்குது. அதே சமயத்தில் உதயத்தை நோக்கி வரக்கூடிய குரு பகவான் உதயத்துக்கும் குருவுக்கும் இடைப்பட்ட இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 16 பாகையே வருது. சுமார் 16 பாகை வச்சுக்கோமே, துல்லியமாக அப்புறம் பார்ப்போம். இந்த 16 பாகை அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்லிட்டோம். குரு உதயத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறனால நடக்கும்ட்டோம். எவ்வளோ நாள் நடக்கும், எப்போ நடக்கும்னு கேட்டாங்க. 16 நாள். குரு உதயத்தை தொடும்போது அந்த நிகழ்வு நடந்துடும்.
ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே பாம்புக்கும் ஆரிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட 3 பாகை. அப்படின்னா இதில் எது ஜெயிக்கும்? குரு காலதாமதம், பாம்பு மிக விரைவாக செல்லக்கூடிய தன்மை. அப்படின்னா பாம்பு அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை போடும்போது கேட்ட கேள்விக்கு பதில் அதிலேயே இருக்கும். அப்போ இது நடக்கும்னு தெரியுதா, நடக்கான்னு தெரியுதா? ஏன் இப்போ குழு இருக்கக்கூடிய அன்பர்கள் பாதி பேர் நடக்கும்னாங்க, பாதி பேர் நடக்காதுன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். அந்த சிறப்பு நிலையை அவங்க கவனிக்கல. பாம்பு இருக்கணும்னு தடைப்படுத்தணும் அவங்க கணக்கு பண்ணிட்டாங்க. 6 இடத்துல கவிப்பு இருக்கிறனால நடக்காதுன்னு எடுத்துட்டாங்க. நடக்குன்னு எப்படி வச்சாங்க? பதில் சொன்னாங்க. ஆனால் குரு வர்றார் அப்படின்னு. இப்போ நடக்குங்கிறது நமக்கு தெளிவாக போச்சு. எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரு வேகமாக வந்துட்டுருக்கிறாரோ பாம்பு வேகமாக வந்துட்டுருக்காருன்னு பார்த்தா 6 இடத்தை நோக்கி பாம்பு தான் வேகமாக வர்றாரு. ஏன்னா அந்த இடைவெளி கம்மி, 3 பாகைக்கு மேலே இருக்குது. உதயத்துக்கும் குருவுக்கும் பார்த்தான்னா 16 பாகை இருக்குது. அப்போ எது முதல்ல போய் சேரும்? பாம்பு. குரு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இது நடந்துடும் அப்படின்னு ஆயிடுச்சு. இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவங்க கேட்டாங்க. 4 நாள் கழிச்சு அந்த வாடிக்கையாளர் இந்த கேள்வி கேட்டவங்கள ஒரு அன்பர் கேட்குறாரு, என்ன ஆச்சுங்க? அவர் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது, இனி பதில் வரல அப்படின்ட்டாங்க. சரி, ரைட். அப்போது கவிப்பு சூரியனை கவிச்சிட்டு இருக்கும்போது அரசார்ந்த விஷயங்கள் அந்த செயல்பாடு நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம்னு தெரிஞ்சிட்டோம். அதைத்தான் அவங்க ஆன்சராக சொன்னாங்க. 26ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. 28ஆம் தேதி அன்னைக்கு இவங்களுக்கு தகவல் வந்துருச்சு. அந்த விசா எந்த தடையுமெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுங்க சார், நாங்கள் ஜப்பான் போகிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம், நீங்கள் பதில் சொன்னது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டாங்க. அப்போது 4 நாள் கழித்து அவங்க கூப்பிட்றாங்க. 22 நைட்டு 10:45 மணிக்கு போட்ட அந்த பிரசனத்துக்கு 4 நாளே கிடச்சிருக்கும். எப்படி? இங்கே பாருங்கள், இதுதான் ஜாமக்கோளினுடைய அற்புதம். 6 இடத்துக்கும் பாம்புக்கும் இடைப்பட்ட தூரம் 3 பாகைன்னு சொல்லியிருந்தோம். அது நைட்டில் போட்டிருந்துருக்காங்க பிரசன்னத்தை. 22 3 நாள் கழித்து பார்த்தா 25, அடுத்தது 26. 26 உங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த 4 நாள் டிஃப்ரெண்ட் சரியாக போச்சா? அந்த டைமில் அவங்களுக்கு அந்த விசா வந்துருச்சா? ப்ராசஸிங் இருக்குதுன்னு இடையிலே சொன்னாங்களே, அதுவும் சரியாக போயிடுச்சா? அப்போ பிரச்சனை எவ்வளோ துல்லியமாக நமக்கு வித்தையை காமிச்சிட்ருக்குங்கிறத பாருங்கள். சரியான நிலையில் நாம் புரிந்து கொண்டால் அந்த விதியை நாம் கையாண்டு பார்த்தால் பிரசன்னம் காட்டக்கூடிய துல்லியமான பதில் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு பின்னாடி அவங்க 27/8 அப்படிங்கிற போது அவங்க மெசேஜ் கொடுத்துட்டாங்க. சரிங்க, எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு, போட்ட பிரச்சனத்தைப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அப்போது இந்த அளவுக்கு ஒரு துல்லியத்தை நாம் பார்க்க முடியும் அப்படின்னா, சரியான விடை அப்படின்னா பிரசன்னத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லி, இந்த அளவிலே பாம்பினுடைய தன்மை பிரசன்னத்தில் எத்தகைய பங்கு வகிக்கிறது, எதை போன்ற நிலைப்பாடுகளை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பிரசன்னத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது என்று கூறி, மீண்டும் அடுத்த ஒரு புதிய நல்லதொரு பதிவிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.